ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சில்க்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு காதி சில்க் சாரீஸோட கலெக்ஷன்ஸ் தான் நம்ம போட போகிறோம். அதுவும் வந்து இது வந்து புது டிசைன், நியூ லான்ச் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ட்டே சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட்டில் காதி சில்கில் நிறைய இருக்குது. ஈவன் நாம் வந்து ஏற்கனவே ஒரு டிசைன் போட்டோம், அது சூப்பர் ரெஸ்பான்ஸ் உங்கள் கிட்டேருந்து வந்தது. ஸோ நல்லா வந்து நிறைய பேர் குட் ரிவ்யூஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதனால் காதி சில்கில் நிறைய கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி இந்த மெட்டீரியலுக்காகவே வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ காதி சில்கை பற்றி தெரிஞ்சிட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா அது வந்து ஒரு யூனிக்கான மெட்டீரியல், ஓகேங்களா? நார்மலான மெட்டீரியல் கிடையாது. சரி, எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த சாரீஸோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். லைட்டாக தான் வேரியேஷன்ஸ் வரும். சில்க் காட்டன், காட்டன், இல்லைனா வந்து ஆர்ட் சில்க்கு, சாஃப்ட் சில்க்கு, இந்த மாதிரி தான் வரும். பட் இந்த காதி சில்க் அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மெட்டீரியல்னு சொல்லலாம். ஏன்னா இதனோட வீவிங் அண்ட் டெக்ஸ்டரே வந்து டோட்டலி வேரி ஆகும், ஓகேங்களா? ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிசைனை விட ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து எப்படின்னா ஒரு மைசூர் கிரேப் சில்க் வந்து எப்படி ஒரு ஃப்ளோவினஸ்க்கு மட்டும்தான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மெட்டீரியல் ரெண்டுக்குமே சம்மந்தமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளோவியான ஒரு மெட்டீரியல் தான் இந்த காதி சில்க், ஓகேங்களா? ஸோ இது வந்து நிஜமாவே சொல்கிற ஒரு ப்ரீமியமான மெட்டீரியல். ஒரு சில சாரீஸ் வந்து கட்டினா தான் ஒரு ரிச்னஸும் அந்த ப்ரீமியம் அந்த கிளாஸி லுக் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி லுக் வர்றது ஒரு சில மெட்டீரியலில் தான் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? மற்ற மெட்டீரியல் கட்டினா எல்லாருமே ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். பட் ஒரு சில மெட்டீரியலுக்கு வந்து ஒரு லுக் இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் இந்த காதி சில்க். ஸோ கண்டிப்பாக இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது பாருங்கள், என்னோட டெக்ஸ்டர் தெரியுதுங்களா? ஓகேங்களா? ஒரு ஸ்லப்பில் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு கோடு கோடாக ஒரு சின்னதாக காட்டனிஷாக ஒரு இது வந்து கிடைக்கும் தெரியுமோ, அந்த மாதிரி இதில் வந்து சில்கியாக உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அதுதான் இது காதி சில்க்குன்னு சொல்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டிசைன், ஒரு ஸ்பேரோ இல்லையா இது, ஒரு குக்கு மாதிரி, ஓகேங்களா? குக்குவோ ஸ்பேரோவோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பேர்ட் டிசைன். அந்த டிசைன் அந்த பேர்டரோட அந்த இது ஃபெதர் இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப மைன்யூட்டாக இது வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் அதே பேர்டையே பார்த்தீங்கன்னா புட்டாஸாவோ இது எல்லாமே வீவிங், எதுவுமே பிரிண்ட் கிடையாது. ஒரு குட்டி ஜரி வீவிங் பார்டர், ஓகேங்களா? டாப் சைட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி குட்டி பார்டர் வரும், ஒரு 1 இன்ச் பார்டர் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அவ்வளோ ஃபஸ்ட்டு கலரே ஒரு ஃபேபுலஸ். எனக்கு இதில் எஸ்பெஷலி பர்சனலாகவே எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு பீகாக் ப்ளூ கலர் நெக்கில் வரும் இல்லையா, அந்த ஷேட் ஆஃப் கலர் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இது சாரியோட வியூ. சாரி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். டாப் டு எண்டு உங்களுக்கு வந்து வீவிங் வந்து வந்துடும், ஓகேங்களா? பேக் சைடு அது டாப் டு எண்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக பேரட் அந்த பேர்டோட இது வரும் புட்டாஸ். ரொம்ப ரொம்ப கிராண்டாக நீட்டாக இருக்கும். ரியலாகவே பியோர் சில்க்குக்கு பதிலாக இந்த பியோர் சில்கோட அந்த ஒரு எப்படி பியோர் சில்க்குன்னா கட்டினாவே அது ஒரு ரிச்னஸ் தெரியுது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மெட்டீரியல் தான் இந்த இந்த காதி சில்க். ஸோ கண்டிப்பாக சாரீ லவர்ஸ் ஒவ்வொருத்தருமே வாங்கி பார்க்க வேண்டிய ஒரு மெட்டீரியல். ஏன்னா நிறைய பேருக்கு புதுசு புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த விதத்தில் இந்த மெட்டீரியல் கண்டிப்பாக ட்ரை பண்ணும். இந்த சாரியோட ப்ளவுஸ், ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில்க் மெட்டீரியலில் உங்களுக்கு இந்த மாதிரி மீனாக்காரி பனாரசி சில்க் இது, அதில் வந்து மீனாக்காரி இருக்கிற வீவிங் இருக்கிற மாதிரியான புட்டாஸ் இருக்கிற ஒரு ப்ளவுஸ் வந்து இதுக்கு வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா சாரீஸ்க்குமே இந்த மாதிரி ப்ளவுஸ் தான் வரும். ஸோ அதனாலேயே இது வந்து காஸ்ட் அதிகம். இந்த ப்ளவுஸோட காஸ்ட்டு தான் இதில் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா இது வந்து ஒரு பனாரசி சில்க் மெட்டீரியலில் இந்த பனாரசி வீவிங் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், மீனாக்காரி புட்டாஸ். ஸோ அதனாலேயே இந்த மெட்டீரியல் இந்த சாரியோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1250 ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி, ஓகேங்களா? 1250 ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி, ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் இந்த இந்த ப்ளவுஸ் இந்த மாதிரி மெட்டீரியல் இருக்கிறதெல்லாம் 1500 1800 கீழே எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அவ்வளோ ப்ரீமியம். ஏன்னா இந்த மெட்டீரியல் வந்து லாஸ்ட் மெட்டீரியலை விட ரொம்ப ரொம்ப சாஃப்ட், ஓகேங்களா? பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஃப்ளோவி அண்ட் சாஃப்டாக இருக்கும். ஜஸ்ட் 1250 ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி, ஓகேங்களா? நல்ல ஒரு பொட்டிக் மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் வச்சு சேல் பண்ணுறீங்க, பொட்டிக் ஸ்டைல் சாரீஸ் கட்டணும்னா இந்த மாதிரி ப்ரீமியம் மெட்டீரியல்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இது கிடைக்கும், உங்களுக்கு அந்த ப்ரீமியம்னஸ் உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த கலருக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ரெட் கலர். ஸோ ரெட் இல்லாத ஒரு சாரியே கிடையாது இப்போ நம்மளோட எல்லா கலர் சார்ட்லேயும். அதே கலர்லேயே பாருங்கள், ப்ளவுஸ் சூப்பராக வந்திருக்கு.
பாருங்க சாரியோட வியூ. அழகான கலர்ஸ். ஒரு சில மெட்டீரியல்ஸ் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா மித்தது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு ஒருத்தருக்கு பிடிக்கும். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி யூனிக்கான மெட்டீரியல் ஃபேப்ரிக்ஸ் ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த மெட்டீரியல் ரியலாகவே ஒரு யூனிக்கான ஒரு மெட்டீரியல். ஸோ மஸ்ட் ட்ரை. சாரீ லவ்வர்ஸ் கண்டிப்பாக வந்து இது ட்ரை பண்ணியே ஆக வேண்டிய ஒரு மெட்டீரியல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்டான ஒரு மஸ்க்கு மெலன் ஒரு கலர் இருக்கும் இல்லைங்களா, எல்லோ ஷேடு, அந்த மாதிரியான ஒரு ஷேடுங்க. ஓகேங்களா, சூப்பரான சாரீ. ஜஸ்ட் எல்லாமே ஒரே இது தானே, பிளெயின் தானே. ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க கலருக்காக. ஜஸ்ட் 1250 ரியலாகவே சொல்கிறேன். இது 1500 சொன்னால் கூட இது ஒர்த்து. நீங்கள் கையில் வாங்கி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி மெட்டீரியல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாகப்பழ கலர். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த நாகப்பழ கலர்லாம் நீங்கள் ரியலாகவே சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு மாநிறமாக இருக்கீங்க, இல்லை வந்து கொஞ்சம் கலர் காம்ப்ளெக்ஸ் கம்மியாக இருக்கீங்க. கலர் காம்ப்ளெக்ஸ் நல்லா இருக்கிறவங்களுக்கு இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அப்படி நல்லா இருக்கும். பட்டு கலர் கம்மியாக இருக்கும், மாநிறமாக வீட்டிஷ் ப்ரௌன் இந்த மாதிரி கலர் இருக்கிறவங்க கண்டிப்பாக சூஸ் பண்ண வேண்டிய கலர் வந்து டார்க் கலர்ஸ் தான். ஏன்னா டார்க் கலர்ஸ் தான் அவங்கள வந்து இன்னும் நல்ல பிரைட்டாக எடுத்து காமிக்கும். லைட் கலர்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களை வந்து இன்னமா கம்மியாக கலர் பண்ணி காமிக்கும். பட் டார்க் கலர்ஸ் கட்டும்போது தான் உங்களுக்கு வந்து உங்களை வந்து நல்லா ஹைலைட் பண்ணி உங்களை அழகாக காமிக்கும். அந்த விதத்தில் இந்த கலர் வந்து ஒரு தி பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். நாகப்பழ கலர். மேபி ஸ்லைட் வேரியேஷன்ஸ் வரலாம், நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். எக்ஸாக்ட்லி இந்த நாகப்பழத்தோட தோல் இருக்கும் இல்லையா, அந்த கலர் அப்படியே உங்களுக்கு இது வரும். ஓகேங்களா, சூப்பரான இந்த சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு 1250 ஃப்ரீ ஷிப்பிங். எல்லாமே மல்டிபிள்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஈச் 6 பீசஸ் இருக்கும். ஒரு சில கலர் மட்டும் ஒரு 2-3 பீசஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக குயிக்காக புக் பண்ணிக்கோங்க. தி பெஸ்ட் சாய்ஸ், மஸ்ட் பை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.